கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கனி கொடுக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் படித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே நாம் கனியின் தன்மையை குறித்து நாம் வாசித்தோம். அது அழகானது, சுவையானது, உணவாக பயன்படுகிறது, பிறருக்கு மருந்தாக பயன்படுகிறது. இதுவே நம்முடைய கிறிஸ்தவ அடையாளமாக இருக்க வேண்டும். நாமும் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது என்று கேட்டால், எல்லா இடத்திலும் நாம் கனியுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், சுவையுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். சபையிலே அமைதியாக இருக்கிறோம், பைபிள் ஸ்டடியிலே அமைதியாக இருக்கிறோம், ஜெப கூட்டங்களிலே அமைதியாக இருக்கிறோம். ஆனால் அதே சமயங்களிலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே வேறு இடங்களிலே ஒரு திருவிழாவோ ஃபங்க்ஷனோ நடந்தால் நாம் திடீரென்று நம்மை அறியாமலேயே அவர்களைப் போல மாறிவிடுகிறோம், அவர்களைப் போல பாட்டு பாடுகிறோம், அவர்களைப் போல இருந்து விடுகிறோம். நம்ம யார் என்று நமக்கு தெரியாமல் உணராமல் இருந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் உண்மையாகவே நான் யார், நான் எப்படிப்பட்டவன்? நீங்கள் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் சொல்லி கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உலகம் அசுத்தமானது. ஆகவே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலும் கூட நாம் ஜாக்கிரதை இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாக தூஷிக்கப்படுகிறது. ஆகவே நம்ம எந்த இடத்திலும் நம் கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மை குறித்து நாம் எண்ண வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. ஆண்டவரே, என்னுடைய உறவினர்கள் மத்தியிலே அல்லது வேறு இடங்களிலே ஒரு திருவிழாவோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனோ, ஒரு திருமணமோ, வேறு ஏதாவது விசேஷமோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கும் பொழுது என்னை குறித்து நான் யார் என்று நினைத்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் பேச வேண்டியதை மட்டும் பேச வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு கற்றுத்தாரும். இல்லாவிட்டால் என் மூலமாக உம்முடைய நாமம் அந்த புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறதே. அப்படி நான் இருக்காதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லா இடத்திலும் என்னை காத்துக்கொள்ள ஒரு கனியுள்ள, ஒரு சுவையுள்ள, ஒரு அழகான, ஒரு மருந்தாக, ஒரு உணவாக, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.